ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ஸோ இப்போ இந்த ஷோவில் என் கூட 2 பிளாக் பஸ்டர் டேரக்டர்ஸ் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்மதி, காதல் கோட்டை, இப்படி மிக பிரம்மாண்டமான படங்கள் கொடுத்த அகத்தியன் சார் என் கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரட்சகன், ஜோடி, ஸ்டார் இப்படின்னு மிக பிரம்மாண்டமான படங்கள் கொடுத்த டேரக்டர் பிரவீன் காந்தி சாரும் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், வெல்கம் டு ஷோ. ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார், எங்கேருந்து வராங்க, என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா. நான் ஆக்டிங் தான் வந்தேன். நான் இப்போ விஸ்காம் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன் நான். ஸோ அதுக்காக ஆடிஷன் சொன்னாங்க, சரி போய் ட்ரை பண்ணுவோமே சும்மா இருக்கிறதுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் சும்மா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு வந்தீங்களா, ஸ்டார் ஆகலான்னு ட்ரை இல்லை ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. மீடியா வேறு இது, ஸோ இதில் தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு வந்திருக்கேன். விஸ்காம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலி மீடியாவில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ரோல் மாடல் யாருன்னா தனுஷ் அண்ணா. அவர் என்னென்னா எண்ணம் போல் வாழ்க்கை, என்னோட எண்ணம் வந்து மீடியா மேலே. ஸோ அதனால் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், சாதிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கூட காலேஜ் கட் அடிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். ஏதாச்சும் நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு இருக்கேன். ஏன்னா பசங்கன்னா சும்மா வந்து பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு போவாங்க, அந்த எண்ணத்தை நாங்கள் மாட்டணும்னு இருக்கோம். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் டைமாக 2 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர்? என் பேர் ஏபிள் ஜோசப் ப்ரோ. ஏபிள் ஜோசப். கங்காதரன். ஓகே. நம்பர் 33 35 ப்ரோ. 35. என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து பேச்சுலர் ரூமில் இருக்கோம் ப்ரோ. ஓகே. அதில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமிட்டடு. அவனுக்கு வந்து எண்டில் எப்படி பிரேக்கப் ஆகுது, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னமா ஹெல்ப் ஆகுதுன்றது தான் கான்செப்ட். அந்த பிரேக்கப் பண்ணி விடுறதே நீங்கள் தானே? இல்லை இல்லை அது சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக தான் இருப்பீங்க. சரி, ஓகே, சூப்பராக ஜாலியாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. மச்சான் இதில் பாரு சமந்தா எப்படி இருக்கான்னு. டேய் என்னடா பாரு மச்சான், பாரு மச்சான் ஆக்டிங்லாம் போயிட்டு கால் பண்றாடா. என்னாச்சு ஃபர்ஸ்டே கூட்டிருந்தாடா டேய் அவ. என்னாச்சு இரு பதட்டப்படாம கேஷுவலாக பேசு. ஒன்றும் இல்லை. பேபி இதோ வந்துட்டேன். இதோ 5 minutes. இதோ வந்துட்டேன். பின்னாடி பாரு. தோ வந்துட்டேன். இரு. மச்சான் வண்டி ஏறா, வெளியே போண்டா. இருடா. என்னாச்சுடா? ஆளை பார்க்க போண்டா. ஃபர்ஸ்டே கால் பண்ணியிருந்தாடா, மறந்துட்டா. சரி ஆளை பார்க்க போ. ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாட்டிட்டு போடா. டேய் டைம் இல்லடா. டேய் கிளம்புடா. டேய் இப்படி போனா பிரேக்கப் ஆயிரும்டா. இப்படி போனா பிரேக்கப் ஆயிரும். ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு போ. டேய் வேணாம்டா மச்சான், ஏதோ ஸ்மெல் வரல. இந்த சேர்தான்டா. ஐய அதான் சொன்னேன் குளிச்சுட்டு போடான்னு. சரி இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்ட் அடிச்சுட்டு போ. என்ன போலாமா? வண்டி மச்சான் பைக்ல வேற பெட்ரோல் இருக்கான்னு தெரியல. என்னடா? இரு மச்சான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வா. போல மச்சான் ஆள் அங்கே நிற்கிறா, கேஷுவலாக போய் பேசு. ஆல் த பெஸ்ட், உனக்கு வேலை கிடைச்சிச்சு. எல்லாம் ஓகே. ஹீரோ ஆகிட்ட. ஃபஸ்ட்டு சேலரியே 1 crore உனக்கு தெரியும், அவளுக்கு தெரியாது. எப்படியாச்சும் பேசி மேரேஜ் போயிடான். மாப்பிள்ளை காலம் வந்துருச்சு, அப்புறம் கல்யாணம் சாப்பாடுறான். சரி பார்த்து போ. என்னடி பார்க்குறேன்னு சொல்லியிருந்தா? கையேடுறா. என்ன ஹரிஷ் கை போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஹரிஷா? பேபி தானே கூப்பிடுவேன். என்ன நீ புதுசாக ஹரிஷ்ன்னு சொல்கிற? என்ன கையை போட்டா என்ன? இல்லடா உனக்கு ஒன்று சொல்லணும். நீ கையெல்லாம் போடாத, ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க? டேய் இதுக்குறாண்டா சொல்ற, கை போடாதடா. பப்ளிக் பிளேஸ்ரா. பப்ளிக் பிளேஸா? உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அந்த சொல்ல வேண்டிய விஷயத்த சீக்கிரமா சொல்லியிருந்திருக்காங்க. அந்த 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் மேட்டர் வச்சு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த வண்டி ஓட்டின நேரத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை நீங்கள் போய் கான்செப்ட்குள்ளே போயிருக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே, ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுருவோம். சார் பிரவீன் காந்தி சார் சொல்லுங்கள். புல்லிங்கோ பிரச்சனை தான். 2K கிட்ஸுங்களோட பிரச்சனை இன்னைக்கு நல்லா தான் இருக்குது. நான் 2 பேரும் வந்த உடனே போட்டு பின்ன போகிறீங்கன்னு பார்த்தேன். பின்னலை, ஆனாலும் தப்பாக இல்லை. இப்போ இருக்க ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க இல்லையா, ஒரு ரோகிணி தேட்டர் முன்னாடி பண்ணுற வேலையை இங்கே ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அங்கே என்னென்னமோ பண்ணுறீங்க தேட்டருக்கு முன்னாடி. இல்லை நிறைய குடும்பங்கள் பார்ப்பாங்க. சரி 18+ கொண்டு போவானா கேட்டு. இல்லை அங்கே என்ன பண்ணுறீங்க, என்னன்னா பண்ணுறீங்க நீங்கள்? நீங்களே சொல்லுங்க, என்னன்னா பண்ணுறீங்க அங்கே. இங்கே மட்டும் பண்ணாமல் பண்ணீங்கன்னா என்னப்பா அது? We are expecting more from young, right? You are the future of cinema. இன்னும் கொஞ்சம் குட். சார் அகத்தியன் சார் உங்களோட கமெண்ட்ஸ். ஒரு ராஜ் டிவி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்கள் நிறைய பேர் இதை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு வந்து நீங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணலை. ஏதோ ஒரு சாயந்தர நேரத்தில் ஆத்தங்கரை ஓரத்தில் பாலத்தில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஜாடி பண்ணுற மாதிரி அப்படி தான் தெரிஞ்சிச்சு. நடிக்க வரும்போது அதுக்குன்னு
ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு பொறுப்புணர்ச்சியோடு வந்து அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் அதில் மிஸ் பண்ணிட்டீங்க. இவர் சொன்ன மாதிரி தான், ஒரு பொது இடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளும்போது பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் கூட ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறது தான் எனக்கு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். ஓகே பாய்ஸ், நெக்ஸ்ட் டைம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா வாங்க. வெல்கம் பேக் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் பாலாஜி. ஒரு பக்கம் கண்டஸ்டன்ட்லாம் தெரியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜட்ஜஸ் கிட்டேருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக கேட்டுட்ருக்கோம். நமக்காக ஒரு சூப்பரான ஒரு கியூட்டி 80 இயர்ஸ் கியூட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அவங்க தான். ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வாங்க 80 இயர்ஸ் கியூட்டி. அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பராக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க, கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் பேர் என்னம்மா? சரோஜா வைத்தியநாதன். சரோஜா வைத்தியநாதன். ஓகே சூப்பர். ஐ எம் ரைட்டர் அண்ட் அஸ்ட்ராலஜர். ஓகே. அண்ட் டான்சர், ஓவியர், சூப்பர், ரங்கோலி கலைஞர், சூப்பர், சங்கீத உபன்யாசகர், இன்னும் என்னென்னமா. ஏதாச்சும் ஃபீல்டை விட்டு வச்சிருக்கீங்களா இல்லை எல்லாமே சொல்லிட்டீங்களே? தெரியுது, எல்லாம் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. சரி, இன்னைக்கு என்னம்மா பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? டான்ஸ் ரசிக்கும் சீமானே ஆடலாம். ஓகே சூப்பர். நம்ம பாட்டிக்கு பயங்கரமா டான்ஸ் பண்ணிட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ ரசிக்கும் சீமானேவா ஜோலுக்கும் கூட இணைந்து கடுக்கும் நடனம் புரிவோம். அது நினைக்கும் பொழுது மன் இனிக்கும் விதத்தில் சுகம் அடிக்கும் கலைகள் அறிவோம். ஓஹோ ஹோ ஓஹோ 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 ஓஹோ. வானலைகள் மோட்சமதை நாடி பெண்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள் கூடி. வானலைகள் மோட்சமதை நாடி பெண்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி. வீண் ஆணவத்தினாலே பெறும் ஞானியைப் போல நினைந்து வீணிலே அலைய வேண்டாம். அதை நினைக்கும் பொழுது மண் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். பாட்டி பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டீங்க, சூப்பர் பாட்டி. ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க. இந்த வயசில் இவ்வளோ எனர்ஜியாக நீங்கள் பண்ணுறீங்கல்ல, இதே பெரிய விஷயம். இந்த விஷயத்துக்காகவே இந்த பாட்டுக்கு பெரிய பாராட்டுகள் சொல்லலாம். அனைவருக்கும் நன்றி. சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த வயசில் அவங்க இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். இப்போ யாரையாவது கூப்பிட்டு உட்காந்து எந்திரிங்க அப்படின்னா எந்திரிக்க முடியாது. அவங்க ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த ரசிக்கும் சீமானை பாட்டு பாடினீங்க இல்லையா, அதை கற்றுக்கும் போது உங்களுக்கு என்ன வயசு? நான் கற்றுக்கல, அப்போல்லாம் ரேடியோ கிடையாது. வெளியே ரேடியோ ராம்ரெடி சர்வீஸில் ஒன்று இருந்தது மன்னார் உள்ள, அதுதான் பேசும். இது திரும்பி நடந்து வந்த பாதி டயலாகு இதெல்லாம் பேசும். சின்னாக்கெல்லாம் போக முடியாது பொண்கள்லாம். நான் இவ்வளோ படிச்ச வேலைக்கே போகல, அக்கௌண்ட் ஜெனரல் ஆஃபீஸ். இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் கேட்கும்போது இதுக்கு ஆடும்போது என்ன வயசுன்னு சார் கேட்குறாங்க. ஆல்வா கிட்டத்தட்ட 4-5 வயசு 6 வயசு. நல்லா பண்ணீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு முக்கியம் வந்து ஜட்ஜ் இல்லை, ஆடியன்ஸ். நீங்கள் வந்து ஆடியன்ஸுங்கிறது கேமரா. சரி. முதல்ல அங்கே தான் பார்த்து நீங்கள் டோட்டலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். சரி. இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க வந்தவங்க. சரி. நீங்கள் வந்து எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணல. இது வந்து இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லாருக்கும் சேர்த்து இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது வந்து கேமராவை பார்த்து. அதுதான் வந்து மக்களுக்கானது, மக்களை போய் சேர்றது. அதனால் வந்து கேமரா பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். சாதிக்கிறதுக்குன்னு துடிக்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வர்றதுக்கு வயசு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு உதாரணம். அதற்காக ஒரு உங்களுடைய அந்த முயற்சிக்கு ஒரு நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் வயசுக்கு வந்து வாழ்த்துறதுக்கெலாம் என்னால் முடியாது, இருந்தாலும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது வந்து இறைவன் உங்களுக்கு கொடுக்கட்டும். நன்றி. இப்போ என் கையில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் ரெண்டுமே பாட்டி எழுதின புக். 2 புக் வச்சிருக்காங்க, நம்ம ஜட்ஜஸ்க்கு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்தாங்க உங்கள் கையால். ஓகே, நானே வரேன். உங்களை தேடி ஜட்ஜஸே வராங்க. சூப்பர். அதாவது 50லும் ஆசை வரும் பாட்டு தெரியும்ல, பாடுங்க. அந்த பாட்டை 2 லைன் பாடுங்க, ஃபுல்லாக பாடிடாதீங்க. 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும். நான் இப்ப சொல்றேன் 75ல ஆசை வரும். 75 வயசுல சலிப்பே இல்லை. உங்ககிட்ட இருந்து நான் இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு புது விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நாம எதையோ அடுத்ததை கத்துக்கிட்டு இருந்தா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்றதை நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இருக்கிற உங்களை ராஜ் மூலமா ரொம்ப லேட்டா கொண்டு வந்திருக்கு. வாழ்த்துக்கள். உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு திறமசாலியை
ஒரு வயதான சரஸ்வதியாக நினச்சி உங்ககிட்ட நான் ஆசீர்வாதத்தையும் உள்ள என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்கம்மா? டான்ஸு, பாட்டு, என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடினீங்க? ஓ ரசிக்கும் சீமானு. ஓ ரசிக்கும் சீமானேக்கு வந்து நீங்க ஆடி இருக்கீங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஜட்ஜுக்கு? மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். அப்போதெல்லாம் அவன் ஆணைப்படி. வெல்கம் பேக் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பேர் பிரதர்? ஸ்ரீராம். ஓகே, எங்கேருந்து வந்திருக்கீங்க? மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே, பயங்கர பவ்யமாக இருக்காரு ஸ்ரீராம் பிரதர். ஸோ நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க இன்னைக்கு? ஹரிச்சந்திரா படத்துலேருந்து சிவாஜி கணேசன் சார் சுடுகாட்டில் பேசுவார். ஸோ அதை வந்து வித் 9 எமோஷன்ஸோட பண்ண போகிறேன். ஓகே ஓகே, சூப்பர் பிரதர், சூப்பர். நல்லா ராக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், சூப்பராக பண்ணுங்க. ஓகே. இன்ப துன்ப உணர்ச்சிக்கு அடிமையாகிவிட்டேன் மனமே, நான் என்னை மறந்தாலும் நீ உன்னை மறக்காதே. பிறப்பிலே துவங்கும் வாழ்வுக்கு இறப்பே முடிவு. ஒரு முறை பிறவி எடுத்த ஜீவனுக்கு சாவும் ஒரே முறைதான். ஆனால் இடையில் பயம் அவநம்பிக்கை எனும் பேய்கள் பிடித்தாடினால் நித்தம் நித்தம் சாவுதான். மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா, விப்மி அழுத மனையால் வீதியோடு நின்று விட்டாள். சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பி விட்டான். இப்போது உனக்கு பெயர் எங்கே, பெரிய தனம் எங்கே, ஊர் எங்கே, உனதெங்கே? நீ எரிந்து விட்ட சாம்பல். இருந்தபோது சிம்மாசனம், இறந்த பிறகும் ஒரு மேடையா? முடிசார்ந்த மன்னனும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாவார். வாழ்வு சதம் எனும் ஆசை கயிற்றில் ஆடிய பம்பரமே, இதோ நின் நாட்டம் ஓய்ந்து விட்டது பார். நின் கணவன் புது பதுமை வைத்து விளையாடப் போகிறான். இளம் குருத்தே, விதியெனும் சூறைக்காற்று சுழன்றடிக்கும் போது காயென்றும் கனியென்றும் பூவென்றும் பிஞ்சென்றும் கருதுவதில்லை. பந்தமென்ற விருட்சத்தை பற்றி கொண்டிருந்த பாசமென்ற கிள உடம்பே, நீ மண்ணிலே பிறந்தபோது என்ன கொண்டு வந்தாய்? இதோ நெருப்பிலே எரிகின்ற போது என்ன கொண்டு போகிறாய்? ஏன் சிரிக்கிறீர்கள்? சிரியுங்கள், நன்றாக சிரியுங்கள். மாநிலத்தை வென்றவர் உண்டு, மாயையை வென்றவர் உண்டு, ஆனால் மரணத்தை வென்றவர் இல்லை. இந்த உலகத்தில் வழிப்போக்கனை போல் வந்து போகும் சில நாள் நல்லதே செய்து பொறுப்போடும் லட்சியத்தோடும் வாழ்ந்து போக வேண்டும். செய்வீர்களா? சிந்தித்தீர்களா? சூப்பர் பிரதர், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. எவ்வளோ நாள் ரிஹர்சல்லாம் அதுக்கு பண்ணீங்க? ஒர்க் டைம் காலைல 8:30 போயிட்டு 9 அந்த மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ ரிஹர்சல் பண்ணுறதுக்கு அதிக டைம் இல்லை. லாஸ்ட் 3 days மட்டும்தான் இந்த கிளிப் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க. சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங் பிடிக்குன்றனால எது சர்ச் பண்ணுறதுன்னு தெரியல, நிறையா இது வந்தது. ஓகே. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்தது. 9 எமோஷன்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டயலாக் நல்லா இருந்தது. ஓகே. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணேன். சார் சொல்லுங்கள் சார், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? வாழ்த்துக்கள். நிறைய மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். அது சில வார்த்தைகளை சில மாதிரி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதில் வந்து எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் பேசுனீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது இங்கே வா 3 வார்த்தைக்குமே 3 விதமான உச்சரிப்பு வரும் இல்லையா? அது மாதிரி நீங்கள் சொன்ன வார்த்தைகள் நல்ல டயலாக் செலக்ட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நடிக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கை ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கை தான் நமக்கு எதிரி. நடிக்கும்போது அந்த கையை வச்சு உங்கள் முகத்தை மறைச்சிட்டீங்க. அது செய்யாமல் இருக்கிறதுக்கு பழகிக்குங்க. மற்றபடி நல்லா இருந்துச்சு. நிறைய முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய கனவு. நன்றி. இன்னைக்கு வாழ்க்கையை ஹரி ஆயிடுச்சு. வேகம் ஹரி. இந்த நேரத்தில் ஹரிச்சந்திராவை பண்ணிங்க பாருங்கள். ஏன்னா இப்போ ஹரிச்சந்திரான்றது ரொம்ப பழசு, ஆனால் என்றைக்குமே தேவையான ஒரு கண்டென்ட் அது. ஹரிச்சந்திரான்றது தான் நிஜம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மறந்து போன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்ததுக்காக, அந்த கான்செப்டை தேர்ந்தெடுத்ததுக்காகவே உங்களை நான் பாராட்டணும். ஏன்னா நல்ல விஷயத்த சொன்னீங்க. மாயா என்ன எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோன்னு யாருக்குமே தெரியல. அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது கண்ணு நல்லா இருந்தது. உங்கள் ஃபோக்கஸ் வந்து எப்போவுமே நடிப்புங்கிறது என்னங்க தெரியுங்களா?
நீங்கள் டயலாக்கை உள்வாங்கிட்டீங்கனாலே நடிப்பு ஈஸியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு நல்ல மெமரி பவர், ஈஸியாக பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ணாடியில் ஒரு 4-5 டைம்ஸ் நீங்களே ரசித்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமிங் வந்துடும். மிச்சப்படி கண்ணு சிரிக்கிறது, ஸ்லோ கொடுக்குறது எல்லாமே ஓகே. சார் சொன்ன மாதிரி அந்த ஃபேஸை மறைக்காமல் அந்த கை ஆக்ஷன் யூஸ் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் நம்ம கண்ணாடி முன்னாடி நீங்கள் நடிகன் ஆகணும்னு நினச்சிட்டா உங்களுடைய நண்பன் உங்கள் வீட்டு கண்ணாடி. இதை நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்ணாடி தான் உங்களுடைய நண்பன். அதுக்கிட்ட நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ இந்த கால கண்ணாடி உங்களை ஒத்துக்கும். இந்த கண்ணாடி கிட்ட இது பண்ணிக்கிட்டீங்கன்னா கால கண்ணாடி உங்களை ஒத்துக்கும். வாழ்த்துக்கள். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, சூப்பராக. ஆக்சுவலி இனிஷியலாக கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. பட்டு டயலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் டெலிவரி பண்ணிட்டேன். ஸோ ஜட்ஜஸ் சில கமெண்ட்ஸு நம்மளோட மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சில சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஆக்சுவலி இந்த மாதிரி மீடியம் பிளாட்ஃபார்ம்ஸை பொதுவாகவே நம்மளுக்கு அந்த ஆடிஷன்ஸும் போது அன்சேஃபாக தான் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு மணி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ராஜ் டிவி இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது இது சேஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மும் இருக்குது. முயற்சி செய்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வெல்கம் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கண்டஸ்டன்ட். நான் உங்களை பார்த்துட்டே இருந்தேன். நீங்களும் வந்து இதில் கலந்துக்க வந்திருக்கீங்களா? ஆமாம்மா, இதெல்லாம் மெட்ராஸ் பார்த்ததில்லை. அதனால் பார்த்துட்டு ஒரு டான்ஸோ ஒரு பாட்டோ நாட்டுப்புறமோ எது கொடுத்தாலும் ஆடுவேன். இங்கேயே பின்னி பெடல் எடுக்கிறீங்களே உங்கள் பெர்ஃபார்மன்ஸை, உள்ளே போனால் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் செம்ம டான்ஸு. செம்ம டான்ஸ் தான். இவங்க வந்ததுலேருந்து டான்ஸ் தான் பண்ணுறதா இருக்காங்க. பாட்டு போட்டு ஆடுவேன். கம்மா காட்டுக்குள்ளே மாமா காட்டுக்குள்ளே கம்மங்கருது அறுக்கையில் மாமா அறுக்கையில் மாமா கம்மங்கருது அறுத்து போட்டேன் கை 2 விரல் அறுத்து போட்டேன் மாமா கை வலிக்குது இல்லை தொண்டை கை வலிக்குது இல்லை மாமா கை வலிக்குது இல்லை உங்களை ஆசைப்பட்ட மாமா ஆசைப்பட்ட எனக்கு கை 2 நோகவில்லை மாமா நோகவில்லை போடே தானே தன்னானே தனானே நன்னானே. சூப்பர், வாவ். அடுத்து வந்து ஒரு யங் கியூட் பாட்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்ப்போம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண போகிறாங்கன்னு. பாட்டி வாங்க. உங்களோட பேர்? சுந்தராம்பாள். சுந்தராம்பாள். ஓகே, என்ன பண்ணலான்னு வந்திருக்கீங்க இப்போ இந்த ஸ்டேஜில்? வயசு 80 ஆகுது. ஓகே. குழந்தை குட்டி பேரம் பேத்தி எல்லாம் எடுத்தாச்சு. சூப்பர். எனக்கு ராஜா டிவியில் வந்து ஒரு டான்ஸு ஒரு சூப்பர். இப்போ நீங்கள் டான்ஸ் ஆட போறீங்க. 2 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு போடுவாங்க, நீங்கள் ஆடுறீங்க. ஓகே. உங்களோட ஏஜுக்கு இந்த ஒரு எனர்ஜி, நீங்கள் இப்படி இருக்கிறது தான் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க சார். சொல்லுங்கள் சார். 80 வயசில் இவ்வளோ எனர்ஜியாக இருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியம் தான். எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு போயிருங்க. பாய் பாய். ஓகே. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான நிறையா பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட்லேயும் இன்னும் வேற வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸோட நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலாஜி மற்றும் அகத்தியன் சார் அண்ட் பிரவீன் காந்தி சார். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.